ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். எடப்பாடி பழனிசாமி என்ற யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டை வந்து அப்சைட் டவுன் ஆக்குறவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அதாவது அதிமுக ஆட்சியில தான் தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்கள் கொண்டு வந்தது. இதை யாரும் பார்த்தீங்கன்னா மறுக்காம இல்லை வந்து இது வந்து திமுக தான் கொண்டு வந்து சொல்லிட்டு மடைமாற்றுக்கிறாங்க. நீட்டை கொண்டு வந்து யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து காங்கிரஸ் பீரியட்லேயே நீட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பீரியடில் வந்து நீட் வந்து வரலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எந்தெந்த மாநிலத்துக்கு தேவையோ அவங்க நீங்கள் இது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யாரையும் வந்து கட்டாயப்படுத்தலை. எல்லாருமே வந்து இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு யாருமே சொல்லவே இல்லை. ஆனால் நீட் வந்து உள்ளே வரவே வரல. ஸோ அதனாலே வந்து நீட் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒத்தி வச்சாச்சு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்காரு. அவர் அமைச்சர் பார்த்தீங்கன்னா மஃபாய் பாண்டியராஜன் பார்த்தீங்கன்னா அவர் கையெழுத்திடுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இது காரணம் திமுகன்னு சொல்கிறாங்க. இந்த நீட்டு கையெழுத்து போட்டதுனால பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட மாணவர்கள் வந்து இறந்தாங்க. ஆனால் வந்து அதை பற்றிலாம் வந்து இவங்கெல்லாம் எதுவும் பேச மாட்டாங்க. இதை கொண்டு வந்தது யார், எதுக்கு வற்புறுத்தி கையெழுத்து போட்டாங்களோ இல்லை வந்து பிடிச்சி தான் போட்டாங்களோ, ஏன்னா இவங்க அடிமை தானே. அவங்க என்ன சொன்னாலும் வந்து இது கேட்டு வந்து ஆமா சாமின்னு சொல்கிறது தானே இவங்க வேலை. ஸோ அதனால் வந்து அப்பயே பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சிஏஏ, அதாவது முஸ்லீம்களுக்கு எதிரான வந்து ஒரு கையெழுத்து ஒன்று போட்டாங்க சிஏஏ. இதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு எம்பி போயிட்டு அங்கே விளக்கம் கொடுத்துருக்காரு. அது விளக்கம் எப்படி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சம்மந்தமே இல்லாமல் காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் இது போன்ற பாடல்களை தான் வந்து பாடினாங்க அங்கே போயிட்டு. ஆனால் வந்து அங்கே எதிர்ப்பு தெரிவித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட எம்பிகள் தான் வந்து வெளியேற்றம் பண்ணாங்க. இது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி சேர்ந்த எம்பிகள் எல்லாமே வந்து கையெழுத்திட்டு எல்லாம் ஓகேங்க கொண்டு வரலாங்கன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெளிவேஷம் போடுறாங்க, எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி. தமிழ்நாட்டை வந்து சீர்குலைக்க, அதாவது ஜெயலலிதா இறந்த பிறகு இவங்கெல்லாம் வந்து பிஜேபிக்கு அடிமையாக மாறி தமிழ்நாட்டை வந்து சீர்குலைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து அப்பாவி வேஷம் போட்டு ஏதோ தமிழ்நாட்டுக்காக நான் இதை பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க தவிர அவங்க என்ன பண்ணன்னு கொண்டு வந்து ஒருத்தர் வந்து கேட்டாங்கன்னா எதுவுமே கொண்டு தெரியாது. ஏன்னா கொண்டே வரல. ஏன்னா திமுகல கொண்டு வந்தது எல்லாத்தையும் பார்த்தோன்னா இவங்க ஆட்சி வந்த பிறப்பு அதை ஓப்பன் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் இவங்க வேலை தவிர புதுசா இனிஷியேட்டிவ் பண்ற ஒரு திட்டங்கள் ஒண்ணுமே கொண்டு வரல. ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெர்மாக்கால விட்டாங்க. இதை தவிர வேற ஒன்றும் வந்து பெருசா வந்து கிழிக்கல, ஒண்ணுமே பேசல. இவ பார்த்தா சமீப காலமா வந்து அதாவது பிஜேபி வந்து தமிழ்நாட்டோட வந்து ஒரு பாய்சன், அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள வந்து சேர்க்கவே மாட்டாங்க பிஜேபி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அதிமுகவால தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போன வாட்டி கூட வந்து இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் ஜெயிச்சாங்க. ஆனால் வந்து அதிமுக வந்து தோத்துருச்சு, எல்லாருக்கும் தெரியும். இந்த பிஜேபியால தான் வந்து நம்ம தோத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வந்து என்னைக்குமே வந்து வர முடியாது. இது மேலே வந்து குதிரை சவாரி செஞ்சு தமிழ்நாட்டில் சில பல இடங்களை பிடிக்கலான்ற ஒரு கனவோட தான் வந்து பிஜேபி வந்து அதிமுக அணுகுது. அதிமுகவும் ஓகே நீங்க என்ன சொன்னாலும் சரிதான். நான் ஆல்ரெடி பார்த்தோன்னா இவர் என்ன அடிமை தானே இருந்தாரு, காலில் வந்து முதலமைச்சர் ஆனார்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால வந்து என்ன பண்ணிட்டாங்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கட்சிக்காரங்களாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா ஜெயலலிதா அவர்களே பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட வந்து கூட்டணியே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க ஏன் அப்படி பண்றீங்க, எல்லாமே தோற்றதுக்கு காரணம் பிஜேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்து கிளம்புது. பட் ஆனால் லைட்டா ஒதுங்குற மாதிரி ஒதுங்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பின்புலத்துல இருந்து இவங்க பேசுறாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து இயக்குறாங்க. ஏன்னா நீங்க எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடி ரைடு போட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து விசாரணைக்கு வரலங்க. அந்த குட்கா பாஸ்கர் மேல வந்து ஏகப்பட்ட விசாரணை வச்சாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா இன்னும் விசாரணை தொடங்க நிறுத்தி வச்சிட்டாங்க. ஏகப்பட்ட அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மேல வந்து விசாரணை இருக்கு, அது இன்னும் வந்து எதுவுமே கொண்டே வரல, விசாரணையும் இன்னும் பண்ணல, ஸ்டார்ட் பண்ணல, அப்படி நிறுத்தி வச்சிருக்காங்க. இது ஏன்னா வந்து இதுதான் இவங்க வந்து பின்புலத்துல வந்து ஐடியா பண்ணி ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இருக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா புதுசா ஒன்றும் கிளம்பி இருக்கிறாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதெல்லாம் வந்து பிஜேபி கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு பதில் சொல்றாரு. அதெல்லாம் வந்து இப்பெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஆனா கண்டிப்பா ஒரு மெகா கூட்டணியோட வந்து கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. ஆனா பிஜேபி கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தை வரல. எல்லாமே தேர்தலுக்கு நெருங்கும் போதுதான் கூட்டணி அமைப்பாங்க. அதாவது அந்த நேரத்தில் எப்படி சூழ்நிலை ஏற்பதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணி மாறும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க பிஜேபி கூட கூட்டணி எல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. 2026 பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி இல்லை, உறுதிப்பட சொல்லுகிறேன். அதாவது எதுக்காக பாத்தீங்கன்னா இவருக்கும் அண்ணாமலைக்கும் அதாவது அவங்க 2 பேர்ல ஒரு வார் நடக்குது.
அது என்னன்னு இப்ப பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து திடீர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி வந்து அண்ணாமலையை வந்து முதலமைச்சர் ஆக்குங்க, உங்க முதலமைச்சர் கேண்டிடேட்டா போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதனாலதான் எங்களுக்குள்ள சண்டை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான எதிர்மறையான கருத்துக்கள் வருது. இதை பத்தி அண்ணாமலை வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. முன்னாடி அவர் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, எங்க தலைவர் மோடியை வந்து எலெக்ஷன் டைம்ல வந்து நாங்க வந்து பிரச்சாரத்துக்கு இவர் கூப்பிட்டோம், ஆனா இவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, நீங்க வந்தா வந்து எங்க தோக்க போற இதுக்கு நாங்க ஏங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து எகத்தாலமா பேசினாரு, அதனால வந்து நாங்க வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னதாகவும் அண்ணாமலை வந்து சொல்றாரு. 2019 வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க. எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க, நீங்களும் வாங்க நான் போலாம். அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா, தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும். அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இப்படியாப்பட்டவங்களெல்லாம் நான் எதுக்குங்க வைக்கணும், அதனால தாங்க வந்து நான் வந்து சண்டை போட்டேன், எனக்கு பிடிக்காம போச்சு, ஜென்மத்துக்கு வந்து நான் வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டேன், கூட்டணி இருந்தேன்னா நான் வந்து இந்த கட்சியை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி என்று பேசினாரோ, மானமுள்ள அண்ணாமலை அன்றில் இருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது. இவர் இந்த பக்கம் கொடுத்திருக்காரு. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஜெயக்குமார் அவர்கள், அதாவது மெயின் ரோடு ஜெயக்குமார் அப்படின்னு சொன்னதான் உங்களுக்கு தெரியும், ராயபுரத்துல வந்து ஒரு பாக்ஸரா இருப்பவர், அவர் வந்து என்ன பேட்டி கொடுத்திருக்காருன்னா, இந்த மாதிரி வந்து நான் வந்து ராயபுரத்தை தோக்கிற ஆளே இல்லை, இந்த பிஜேபியால தாங்க வந்து நான் வந்து தோத்துட்டேன், நான் வந்து இவ்வளவு பெரிய ஆளு இதனால தான் தோத்துச்சு, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி நம்புறேன், ஒருவேளை அவர் கூட்டணி வச்சாருன்னா இந்த கட்சியை விட்டு விலகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மானசன் சொல்லியிருக்காரு. இவங்களோட கூட்டணி வச்சுதாங்க எங்க ஆட்சியை போச்சு, இல்லைன்னா நான் ஜெயிச்சிருப்பேங்க. ராயபுரத்துல வந்து நல்லா தோக்குறாதனால நான் மனம் திறந்து சொல்றேன், இதுவரை சொல்ல நீ கேள்வி கேட்டுதான் சொல்றேன். 25 வருஷம் முடிசூடா மன்னனா ராயபுரத்துல இருந்தேன் நானு, தோல்வி என்பது அறியாதவனா இருந்தேன் நானு. யாரால தோத்தேன்? பிஜேபியால தான் தோத்தேன் சொல்லியிருக்காரா. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, இப்ப புது ஐட்டம், எடப்பாடி பழனிசாமி முதலாவது நேற்று பாத்தீங்கன்னா டெல்லிக்கு கிளம்பி போறாரு. டெல்லி கிளம்பி போயிட்டு இறங்கினவொன்னு, அதாவது யாருக்கிட்டையும் சொல்லாம எதிர்கட்சி தலைவராக சரி யாரும் சரி டெல்லிக்கு போறதுனா இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, நான் இந்த காரணத்துக்காக தான் போறேன், நான் இந்த மீட்டிங்காக தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். பட் ஆனா ஒரு எதுவுமே சொல்லாம அப்படியே சைலண்டா அப்படியே போயிட்டு இறங்கியிருக்காரு. இவர் போனது வந்து சட்டசபையில வந்து தெரிவிச்சிருக்காங்க, டெல்லிக்கு போயிருக்காரு, அதனாலதான் இவருக்கு வரமாட்டேன்னு சொன்னதுக்கு போயிருக்காரு. கண்டிப்பா வந்து மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து தெளிவாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு. அது அவர் பார்த்துட்டு இருப்பார். அங்க போயிட்டு இறங்கின உடனே பத்திரிகையாளர் வந்து கேட்குறாங்க, நீங்க எதுக்குங்க வந்து டெல்லிக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? இல்ல நான் வந்து ஆபீஸ் திறந்திருக்கோம், அது பாக்குறதுக்காக வந்தேன். கட்சி ஆபீஸ் அதெல்லாம் மும்மொழி கொள்கைலாம் ஏற்கனவே அந்த முக்கியமான நபர் வந்துட்டு மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டு நிலைப்பாட்டை உறுதியா வலியுறுத்தி நீங்க நாங்க எதுக்கு வந்தனே தெரியாத நீங்க கேட்டுட்டு இருந்தீங்களா? வாங்க நாங்க வந்து கட்சி ஆபீஸ் பாக்கிறதுக்காக வந்திருக்கிறேன், நம்மளுடைய கட்சி ஆபீஸ் திறக்கப்பட்டு வந்து பாக்கிறதுக்காக வந்திருக்கோம். அதாவது ஆபீஸ்ல தண்ணி கேன் போடுற மாதிரி சொல்றாப்புல, தண்ணி கேன் போட வந்த சார் அந்த மாதிரி சொல்றாப்புல சொல்லிட்டாரு. நீங்க யாராச்சும் மீட் பண்ண போறீங்களான்னு கேட்டதுக்கு இல்ல வந்து நான் வந்து அதெல்லாம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எஸ்பி வேலுமணி அந்த கேபி முனுசாமி உங்க டீம் எல்லாம் வந்த பிறகு என்ன பண்றாங்க, மொத்தமா ஒரு கூட்டமா சேர்ந்து யாரை மீட் பண்ண போயிருக்காங்க, அமித்ஷாவை. டெல்லி செல்வது குறித்து அமித்ஷா கூட மீட் பண்ண வேண்டிய அவசியம் இவங்களுக்கு என்ன? எதுக்கு இவங்க மீட் பண்ணணும்? கூட்டணியில் தானே இல்லை, அதை பத்தி பேசாம நைஸா வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. இவங்க போன கொஞ்ச நேரத்துல பார்த்தோன்னா அமித்ஷா அவர்களை வந்து பக்கா வந்து ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு, என்டிஏ கூட்டணி வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டை ஒன்று போடுறாரு. இதை வச்சு என்ன தெரியுது, இவங்கெல்லாம் வந்து பக்கா வந்து தமிழ்நாட்டை வந்து அழிக்க வந்த பாவிகள், இவங்க நம்பக்கூடாது. கன்ஃபார்மா வந்து இவங்க வந்து கூட்டணி வைக்க போறாங்கன்றது கண்டிப்பா உறுதி ஆயிடுச்சு 100%. இன்னும் வாயை திறந்தா சொல்ல இவ போயிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தா ஜெயக்குமார் வந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு வார்த்தை திறக்கல, எதுவுமே திறக்கல, அண்ணாமலையும் எதுவும் பேசவே இல்லை. 2 மாநிலங்களும் என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல. தமிழ்நாடோடைய முக்கியமான கொள்கை பார்த்தோன்னா இருமொழி கொள்கை தான் வச்சுக்கணும். இது அண்ணா காலத்துல இருந்து அண்ணாவோட கட்சி அது அதிமுக, அண்ணா தொடர்ந்த கட்சி அதிமுக. அதுல இருந்துக்குன்னு அந்த கொள்கைக்கு எதிரானவங்களை வந்து இவனுங்க போயிட்டு பார்த்து இவனுக்கு கூட்டணி வைக்கிறாங்கன்னா இவங்களோட ஃபுல் கேம் அஜெண்டா என்னன்னா, இவங்க சொல்ற எல்லாத்தையும் முதலமைச்சரான பிறப்பு தமிழ்நாட்டில் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்.
அதாவது இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பிளானை போட்டு இது ஆட்சிக்கு இவங்க வந்துடுற மாதிரியும் வந்துட்டு பிறகு பாத்தீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி பரிசீலனை பண்றாங்க, தொகுதியை குறைக்கிறதா பண்றாங்களா அது கையெழுத்து போடுறது, அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மும்மொழி கொள்கைக்கு வந்து ஒத்துக்கிறது. ஸோ இது போன்ற வந்து பல தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி அடையும் திட்டங்களை வந்து கண்டிப்பா கொண்டு வந்து ரெடி பண்ற மாதிரி இவங்க பிளான் போட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாடை டோட்டலா வந்து விற்க போறாங்க. அதுதான் உண்மை. இதாங்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து ஏகப்பட்ட அலுவலப்பட போறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாடுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வருன்றது உண்மை. ஏன்னா பிஜேபியோட ஃபுல் ஏம் என்ன, அவங்களுக்கு ஃபுல் அஜெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியர்களையும் வந்து கொடுமைப்படுத்துறது, இனவாதத்தை தூண்டி வந்து பிரச்சனை வரக்கூடியது. அதாவது அவங்க திட்டத்தை என்னெல்லாம் யோசிச்சானுங்களோ அந்த ஆர்எஸ்எஸ் திட்டத்தெல்லாம் வந்து கொண்டு வந்து திணிக்கிறது, இந்த திராவிட மண்ணை அழிச்சு ஆர்எஸ்எஸ் ஆரிய மண்ணை ஆக்குறது தான் வந்து இவங்க வேலை. இதுக்கு போயிட்டு இவங்க போயிட்டு கூட்டணி சேர்ந்துருக்கானுங்க. உடனே சொல்லுவானுங்க இவங்க திமுக ஏன் பிஜேபியில வைக்கல, கூட்டணி வைக்கல. இதுக்கும் நான் பதில் சொல்றேன். அப்ப கலைஞர் வந்து தெளிவா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, பிஜேபியில வந்து இருக்க வேண்டிய ஆள் இல்லை இவரு வாஜ்பாயின்றவர். வாஜ்பாய் வந்து கரெக்டான ஒரு நேர்மையான ஆளு. ஸோ அவர் வந்து கரெக்டான ஆளு. ஸோ அவர் கூட வந்து கூட்டணி வைக்கிறேன். பட் ஆனால் வந்து இவர் அங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லை. ஸோ அதனால வந்து பேசிட்டு அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணிருக்காங்க. அதாவது எங்க கொள்கைக்குள்ள நீங்க வரக்கூடாது, இங்க வந்து எதுவுமே வந்து நீங்க திணிக்க கூடாதுன்ற ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்து பிறப்பு தான் வந்து கூட்டணி வச்சாங்க. அது ஒரு இப்போ பாத்தீங்கன்னா பிஜேபி எதிர்க்கிறாங்க. அப்போது எதிர்க்கிறாங்கன்னா தாராளமா எதிர்க்கிறாங்க. நான் ஜெயலலிதாவே சொல்றேன், ஜெயலலிதாவுக்கு இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க பிஜேபி உள்ள வந்துச்சா, உள்ள வர முடியுமா? ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்க, கை காலில் வந்து அடிமைனா அடிமை, கேடுகட்ட அடிமை. உடனே சொல்றான் திமுக கொத்தடிமை. என்ன கொத்தடிமையா, அவங்க என்ன எப்படி கொத்தடிமையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பதில் சொல்ல முடியுமா? முடியாது. என்ன ஊழல் பண்ணிட்டாங்க, ஊழல் பண்ணா 2G சொல்லுவானுங்க. 2G எப்படி, 2G ஊழலே இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லிச்சுங்க. இப்ப பாத்தீங்கன்னா புதுசா வந்து இல்ல செந்தில் பாலாஜி மேல இன்னொரு கெட்ட பேரை உண்டாக்கணும், அதை பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, டாஸ்மார்க் ஊழலை வந்து கொண்டு வந்து போடுறானுங்க. ஆனா டாஸ்மார்க் ஊழல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 கேஸ் போடுறாங்க. 36 கேஸ் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே மேல இருக்கு. எங்க ஏடிஎம்கே ஆட்கள் எடப்பாடி பழனிசாமி வாயை திறந்து பேச சொல்லுங்க பாக்கலாம். இல்ல செந்தில் பாலாஜிக்கு வந்து எதிராக வந்து போராட்டம் டாஸ்மார்க் ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பண்ண சொல்லுங்க பாக்கலாம். பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தானே புல் கேஸ் இருக்கு. அந்த அறிவு இல்ல, அடிப்படை அறிவே இல்லாம வந்து திமுக வந்து 1000 கோடி மேல 4000 கோடி 40,000 கோடின்னு சொல்லிட்டு அதாவது பிம்பிலிக்கு பிலாபி மாரி ஒரு படத்துல காமெடி மாரி சொல்லி சுத்திட்டு இருக்கானுங்க. இவங்க என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. இவங்களோட ஃபுல் அஜெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடை வந்து சீர் அழிக்கிறதுக்காக. அதாவது தமிழ்நாடு இப்ப முன்னேறி வருகிறது. உண்மையாக பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இப்ப எங்கேயோ வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டு இருக்கு. அடுத்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எங்கேயோ போயிடுதான் உண்மை. ஆனா அதெல்லாம் இருக்கக்கூடாது, ஆர்எஸ்எஸ் கொள்கையை கொண்டு வரணும், திராவிட மண்ணை இருக்கக்கூடாது, ஆரிய மண்ணை ஆக்கணும்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் பண்ண போறானுங்க. இதான் உண்மை. இவனுக்கு மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. இவங்கள தமிழ்நாடு காப்பாற்ற வந்து இல்லை, இவங்களை காப்பாத்துறதுக்காக இவங்களை வந்து பிஜேபி வந்து எதுவும் மிரட்டக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த ஒரே காரணத்துக்கு என்ன பண்றாங்க, இவங்க வந்து அதாவது தன்மானத்தை இல்லை எல்லாத்தையும் வித்துறானுங்க அவனுங்க கிட்ட. இவங்க தயவு செய்து மக்கள் அனைவரும் புரிஞ்சுக்கணும். இவங்களை வந்து எந்த காலகட்டத்திலையும் வந்து இவங்களை வந்து இதோட ஒழிச்சு கட்டிடணும், இந்த எலெக்ஷனோட ஒழிச்சு கட்டிடணும். இவங்க எல்லாம் ஒரே கூட்டணின்றதை வந்து நீங்களே வந்து இப்ப பார்த்துருப்பீங்க.